பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் மற்றும் ஐயா மற்றும் அண்ணன் அன்புமணி அவர்களின் வழியில் ஜனநாயக ரீதியில் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பாட்டாளி பிரதர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்னு அனைவர் இடத்துலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்ல வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் இன்றைக்கு ஐயா பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி ஒட்டுமொத்த பாட்டாளிகளாலும் மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடிஞ்சது. அந்த காணொலியில் ஐயா அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 நாட்களுக்குள்ளார பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நிகழ்ந்து வரும் குழப்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என்றும், மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நானும் அன்புமணி அவர்களும் இணைந்து தான் சந்திப்போம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற உள்ள வன்னியர் மகளிர் மாநாட்டில் அன்புமணி அவர்கள் நிச்சயம் பங்கேற்பார்னு எனவும் மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த காணொலி தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பாட்டாளிகளால் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. இப்படி அண்ணனிற்கும் ஐயாவிற்கும் இடையில் கருத்து மோதல் நிலவி வந்த சூழலில் ஐயாவினுடைய திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்னு நாம் இங்கே முக்கியமாக விவாதிக்க வேண்டியிருக்கு. தைலாபுர தோட்டத்தில் ஐயாவின் இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி கண்டெடுக்கப்பட்ட சமயத்தில் பாமகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூழ்ச்சியாளர்களும் அதை எப்படி திசை திருப்ப நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கேட்பு கருவியை அண்ணன் அன்புமணியின் தரப்பினர் தான் வச்சாங்கன்னு சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை மருத்துவர் ஐயாவையும் பாட்டாளியும் நம்ப வைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஐயா அவர்கள் சூழ்ச்சியாளர்கள் சொன்னதை நம்ப மறுத்ததோடு மட்டும் நிறுத்தாமல், ஒட்டுக்கேட்பு கருவிக்கும் அன்புமணிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. இத்தனை நாட்களாக அண்ணன் அன்புமணியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்த ஐயா அவர்கள் 10ஓடு 11ஆக இதையும் அன்புமணி தரப்பினர் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஐயா நினச்சிருந்தா அண்ணன் மீது பழியை சுமத்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எதுக்காக ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணிக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றியுள்ள ஒரு சில நபர்கள் தான் இந்த இழி செயலை செஞ்சுருக்காங்கன்னு ஐயா அவர்களுக்கு தெரிய வரவே தான் தன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சியாளர்கள் உண்மை முகம் ஐயா அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி ஐயா அவர்களுக்கு ஒவ்வொரு செய்தியாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வரவே தான் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக அண்ணன் அன்புமணி அவர்கள் நடத்த உள்ள வன்னியர் சங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு ஒட்டுக்கேட்பு கருவிக்கும் அன்புமணிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியும் ஐயா அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. மேலும் இறுதியாக நேற்றைய தினம் இன்னும் 4 நாட்களுக்குள்ளார கருத்து மோதல் முடிவுக்கு வரும்னு சொல்லியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி நானும் ஒன்றாக தான் தேர்தல் சந்திப்போம்னு சொன்னதோடு மட்டும் நிறுத்தாமல், ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற உள்ள வன்னியர் மகளிர் மாநாட்டில் அண்ணன் அன்புமணி அவர்கள் நிச்சயம் பங்கேற்பாருன்னு ஐயா அவர்கள் அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் மிக விரைவில் சமூக நீதி காவலர் மற்றும் ஐயாவின் வழிகாட்டுதலோடு அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் வீறு நடைபோடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேலும் ஒரு சில பாட்டாளிகள் இந்த நிமிடம் வரைக்கும் கூட பிரிவினைக்கு வழிவகுக்கும் மாதிரியான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருவதை பார்க்க முடியுது. இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளியின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கான காலம் கணிந்து வரும் சூழலில் தயவு செஞ்சு கருத்து முதல்ல மீண்டும் நமக்குள்ளே உருவாக்கும்படியான பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். மேலும் இன்றைய தினத்துக்கு நம்முடைய முழு கவனமும் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுக்கு தொடர் துரோகம் இழைத்து வரக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக விழுப்புரத்தில் அண்ணன் தலைமையில் நாம் கூட போகின்ற நிகழ்வை வரலாறு காணாத போராட்டமாக மாற்றி ஸ்டாலினுக்கு எதிரான சமூக நீதி போரில் வெற்றி அடைகிறதுல தான் இருக்கணும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்.